பூமியில வாழுகிற நாளெல்லாம் எனக்கு நன்மை வேணும் அப்படின்னா, நன்மை வேணும், சோத்திரம், நன்மையான எனக்கு நன்மை வேணுங்க. இந்த பூமியில நான் நன்மையா இருக்கணும், எல்லா விதமான மேன்மையா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க நானும் என்ன பண்ணணும்? தாவீது சொல்லியிருக்கிறார், அதை அனுபவிச்சு சொல்லிட்டார். என் வாழ்வில நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டார். தாவீது அனுபவிச்சு சொல்லிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யணுமா? வச்சிருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் மேய்ப்பர், சோத்திரம். அப்ப நன்மை செய்கிறவர் வேற யாருமே இல்லை இந்த பூமியில். நன்மை செய்கிறவர் யாருமே, நன்மை இருக்காங்க, நன்மை செய்யறவர் யாருமே இல்லை. தாவீது அனுபூர்வமா சொல்லிக்கிறார். தாவீது அனுபூர்வமா சொல்லிட்டாரு. கூட யாருமே இல்லை தாவீதுக்கு, எவருமே இல்லை. பெத்த பிள்ளையே ஆப்போசிட்டா வராங்க, எதிராளிகள் பயங்கரமா எழுப்பி வராங்க. தன் மகளையே கொடுத்துட்டு தன்னையே கொலை செய்ய வாரான் மாமனாரு காபகான். சாரி, யாரு? சவுலு. சவுலு. உடனே யாக்கோபு போயிட்டாங்க. சரி, சவுலு. அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்தில் என்ன பண்றாங்க? யாராவது தன்னுடைய மகன் கூட விதவியான பரவாயில்ல, இன்னும் கூட எனக்கு எதிர ஆப்போசிட்டா ராஜாவா வரக்கூடாது அப்படி சொல்லி மாமனார் எதிராளியா மாறாரு. சோத்திரம். பெத்த பிள்ளை நான் ராஜாவா மாறணும், அப்பா செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அப்படிலாம் வராங்க. இதெல்லாம் நடக்குது. அதைத்தான் அவர் அனுபவிச்சு அனுபவபூர்வமா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டுல நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுல. அப்ப நம்ம இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியில நம்ம இந்த மாசம் எவ்வளோ காரியம் இருக்குது. சோத்திரம். மே மாசம் மேன்னு என்ன பண்ணோம்? நம்ம மேன்னு என்ன பண்ணோம்? ஆமா, கத்தணும். சோத்திரம். மேப்பரை பார்க்கணுங்க. அதான் மே மாசம் எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. சோத்திரம். பார்க்காதவங்க யாருமே. ஏன்னா ஐயோ இந்த சூரியனை பாரு, ஐயோ இந்த சூரியன் எப்படா வெயில் நிழல் வரும், இன்னும் சூரியனை கத்த. சோத்திரம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? வெயிலா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சோத்திரம். அதே போல நமக்கு தாவீதுக்கு கிடைத்த அதே தாட்சணியங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கணும். அல்லேலூயா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம போகலாம். சோத்திரம். அடுத்த ஒரு திருவிருந்தாரம் இருக்குது. சோத்திரம் எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம். எஸ்தர்ல 2வது அதிகாரம். பதினஞ்சாவது வசனம் 15 சொல்லப்பட்ட விஷயம் இந்த 15வது வசனம் சொல்லுது. முருதகாய் என்ன பண்ணாராம்? தனக்கு குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாவிலுடைய குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவள் அந்த ஸ்திரீகளுக்கு
காவல் பண்ணுகிற ராஜாவினுடைய பிரதானியாகிய ஏகாய் நியாயமிதமாகிய காரியம் இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் எஸ்தர் எல்லாரிடத்திலும் ஒரு தயவு தாட்சணியங்கள் யாருக்கு கிடைத்தது? ஆமா, மொர்தெகாய் தன்னுடைய சகோதரனுடைய மகளை எடுத்து, தாய் இல்லாம தகப்பன் இல்லாம எடுத்து வளர்க்கிற அந்த மொர்தெகாய் வளர்க்கிறாரு. அந்த எஸ்தருக்கு ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய ஸ்திரீகளோடு 127 தேசத்தில் அநேக வாலிப பிள்ளைகளை கூட்டி வச்சிருக்காங்க. அத்தனை பிள்ளைகள் மத்தியில எஸ்தருக்கு மட்டும் என்ன பண்ணது? சோத்திரம். அதை வழி நடத்தக்கூடிய யார்? அந்த மனுஷன் ஏகாய். அந்த மனுஷனிடத்துல தயவு எடுக்கணும். அல்லேலூயா. 127 தேசத்திலிருந்து அநேக பெண்கள் வாலிப பிள்ளைகள் வந்திருக்காங்கம்மா. அவங்களை பராமரிக்கிறாங்க. யாருக்கு? ராஜாவுக்காக. எந்த ராஜா? அகஸ்தியர் ராஜாவுக்காக ராஜாத்தியாக நியமிக்கப்படும்படியாக 127 தேசத்திலிருந்து பெண்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல இவரெல்லாம் பராமரித்து வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் உண்டு. அந்த மனிதன் யாரு? ஏகாய். அந்த மனிதனிடத்துல இந்த மனுஷிக்கு மட்டும் என்ன பண்ணதுக்கு ஆண்டவர் தயவு கிடைச்சது. காரணம் என்ன? அந்த மனுஷி எப்படிப்பட்ட மனுஷியா இருக்கிறா? அப்பா இல்ல, அம்மா இல்ல. அல்லேலூயா. தன்னுடைய யார்கிட்ட வளர்ந்துருக்கிறாங்க? சித்தப்பா இடத்துல வளர்ந்துருக்கிறாங்க. சிறிய தகப்பனாய. ஆமா. அப்ப சித்தப்பா இடத்துல வளர்ந்துருக்கிறாங்க. யாரு சித்தப்பா? மொர்தெகாய். சோத்திரம். அப்ப அந்த மொர்தெகாய் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கப்படுகிற போது அவன் யாரா இருக்கிறான்? ஒரு யூதனா இருக்கிறான். யாரா இருக்கிறான்? தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். யாரா இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அவன் அவ்விதமாக இருந்த விதமாய் தன் பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற ஒரு மகளாக அந்த மொர்தெகாய் வளர்த்து வைத்திருந்தான். சோத்ரா. அல்லேலூயா. அப்படி இருந்தனாலதான் 127 தேசங்கள் இருக்கக்கூடிய பெண்களின் மத்தியில கூட இந்த எஸ்தருக்கு அவங்களை பராமரித்து பாதுகாக்கிற வழி நடத்தக்கூடிய ஒரு மனிதன் உண்டு. அவன் தான் யோவாய். அந்த மனிதனிடத்துல இந்த எஸ்தருடைய பார்வையில கர்த்தர் தயவு பாராட்டினார். அல்லேலூயா. அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. சோத்ரம். தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மனுஷி எஸ்தருங்கிற மனுஷி இருக்கிறதுனாலதான் ஒரு அந்நிய இடத்துல போனா கூட ஒரு தயவு, ஒரு மேன்மை கிடைக்குது. சூத்ரம். அப்ப அது கிடைக்க வேண்டும்னா என்ன நம்ம என்ன பண்ணணும்? கிடைச்சிக்கணும். இந்த எஸ்தர் கிடைச்சிருக்கு. பாருங்க அடுத்த வாசகம், பரியல வாசகம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, பராமரித்து துணையாடுத்து பாதுகாக்கக்கூடிய ஏகாயிடத்துல ஒரு தயவு கிடைச்சது. அதே எஸ்தருக்கு இங்க தயவு கிடைக்குது ராஜாவிடத்துல. யாரும் சொல்லி கொடுக்கல. ராஜாவுடைய பார்வையில எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. சூத்திரம். அவன் பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். ஒரு பெண்ணு 2 பெண்ணு இல்ல, 127 பெண்கள் மத்தியில எல்லாரையும் பார்க்கிறான். அந்த எஸ்தருக்கு மட்டும் ராஜாவிடத்துல தயவு கிடைக்குது. சூத்திரம். தனியல அவசரம். அன்பு வைத்தான். என்ன வைத்தானா? அன்பு வைத்தான். சோத்திரம். அந்த தயவு, அந்த மேலான அன்பு. சோத்திரம். யார் இடத்துல? சகல கன்னிகளை பார்க்கணும். பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு அந்த வசனம்? பார்க்கிலும் அவளுக்கு இதெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சரி, அடுத்த வாசகம். அதே வாசகம். அன்பு வைத்தது மட்டும் இல்ல. சோத்திரம். அன்பு வைத்தது மட்டும் இல்ல. என்ன நடந்துச்சு?
சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்துல அதிக தயவு பட்சம் கிடைத்தது. சூத்ரம். அது மட்டும் இல்ல, அவன் ராஜாவுடைய கிரீடத்தை அவனுடைய சிரசின் மேல வைத்து, ராஜா அவன் வச்சிருக்கக்கூடிய கிரீடத்தை அவன் சிரசு மேல வச்சுட்டான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த ராஜாவுக்கு துணையா இருக்கக்கூடிய வஸ்தியினுடைய ஸ்தானத்துல பட்டத்தை ஸ்திரீ ஆக்கினான். சோத்ரம். தேசத்துக்கு ராணியாக அவன் அறிவிச்சிட்டான். சோத்ரம். அவனுடைய கிரீடத்தை மட்டும் கொடுக்கல. சோத்ரம். தேசத்துக்கு 127 நாடுகளுக்கு நீ யாரு? ராஜாத்தி. சோத்ரம். அப்ப அந்த ஸ்தானத்தை எப்படி கிடைச்சதுன்னா, அந்த மொர்தெகாய்ங்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு யூதனாய் இருந்தது நிமித்தமாய் இந்த எஸ்தருக்கு அந்த தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப அதே போல நம்மிடத்திலும் தயவு கிடைக்கணும். சோத்ரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. இந்த எஸ்தருக்கு பூமியில வாழுகிற நாளெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்துல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னா, தாவீது தேவனோடு சஞ்சரிக்கப்பட்டது போல நாம் சஞ்சரிக்கிறோம். அதே போல மொர்தெகாய் தேவனுக்காக வைராக்கியவான் என்றது போல நாம் நிற்கணும். அப்படி நிற்கப்படுகிற போது நமக்கு அந்த தயவு கிடைக்கும். அல்லேலூயா. சோத்ரம். அது மட்டுமில்ல, சோத்ரம். வாசிப்போம். அந்த மொர்தெகாய்க்கு சோத்ரம். சோத்ரம். வாசிக்கலாம். 5வது அதிகாரத்துல எஸ்தர். 2வது வசனம் 8வது வசனம். பாருங்க, ராஜா ஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்துல நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்ததுனால். ஸ்தோத்திரம். ராஜா தன் கையில் இருக்கிற பொற்சொங்கலை எஸ்தர் இடத்துல நீட்டினான். ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு காரியம் நடக்குது. அவன் ராஜாத்தி தேசத்துக்கு ராஜாத்தி ஆனாலும் ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. சோதரம். ராஜாவுடைய ராஜாதி தான். ஆனா ராஜாவுக்கு முன்னாடி என்ன முடியாது, நிக்க முடியாது. அவன் இருக்கக்கூடிய ரூம்ல போய் என்ன முடியாது, அரண்மனையில போய் என்ன முடியாது, நிக்க முடியாது. இந்த ராஜா தான் இங்க போடணும், ராஜாத்தியை போய் பார்க்க போகணும். இந்த ராஜாத்தி ராஜாவுடைய முன்னாடி போகிற காரியம். சோதரம். வேதம் சொல்றது பல சொல்லப்படுது. முற்றத்திட்டம்னா வாசல். முற்றம்னா வாசல் தானம்மா, வாசல் தான். வாசல்ல போய் சோதரம், முற்றத்துல போய் வாசல்ல போய் என்ன பண்றாங்க, யாரு இந்த அம்மா நிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் என்ன பண்ணாங்க உடனே என்ன, அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. சோதரம். எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. வாசல நின்று நிக்கப்படுகிற போது தயவு கிடைச்சு. என்ன காரணம்? இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கேட்கிறாங்க. சோதரம். கேட்ட பிறகு நடக்குது என்ன சம்பவம் நடக்குது? சோதரம். ஒரு நான் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்துக்குரிய பாதி கடன் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப எஸ்தர் இடத்துல நீட்டின போது அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, செங்கோலின் நுனியை தொட்டாள். செங்கோல் நுனியை தொட்டுட்டான். சோதரம். மலையிலோயா செங்கோலை கொண்டு நோக்கப்பட்டு போது எதை கேட்டா மட்டும் வேணாம், இப்போதைக்கு வேணாம், நான் கேட்கும் போது கொடுங்க. மலையிலோயா செங்கோலுக்கு எப்படிப்பட்டது? ஆணை. சோத்திரம். செங்கோல், அதனால செங்கோலின் நுனியை தொட்டால் சொல்லப்பட்டது. என்ன வேணும்? ஆணை. அப்படிங்கும்போது செங்கோலை தொட்டாச்சுன்னா அதே போல
ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிறதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. சோதரம் தயவு இருக்கணும். அந்த ராஜா இடத்துல எஸ்தர் முற்றத்துல எப்படி இருந்ததோ அதே போல நாம் தேவ சமூகத்துல எப்போது நிற்கிறதாகவும் காத்திருப்பார். அப்படி இருப்போமானால் ஸ்தோத்திரம், தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணும்? செங்கோல் நமக்கு திறக்கப்படும். ஸ்தோத்திரம், செங்கோல் நீட்டப்படும். அந்த செங்கோல் என்ன பண்ணும்? நாம் செங்கோலுடைய முற்றத்தை தொட்டோம்னா நம்ம கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரிடத்துல நம் ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. அந்த ஆகாஸ்தேருடைய ராஜா 127 தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம். ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு? சர்வ லோகத்திற்கு ஒரு ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவிடத்துல முற்றத்துல எப்போது அவருடைய சமூகத்துல அவருடைய வாசல்ல அன்னைக்கு அந்த மனுஷன் நின்றது போல நாம் அவருடைய சமூகத்துல எப்போது நிற்கிறதாக இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அப்படி நிற்கப்படுகிற போது தேவன் தாமே நம்முடைய காரியத்தில் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதே போல அடுத்து ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், 8வது அதிகாரம் 5வது வசனம். அதே எஸ்தர்ல 8:5.